OnePlus Nord Buds 2R அப்கிரேடா இந்த Nord 3R வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோல Nord 3R TWS இயர்பட்ஸுக்கான ரிவ்யூ வந்து பார்க்கலாம். Nord 2R இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் இந்த வாட்டி Nord Buds 3R டிசைன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க 2R கம்பேர் பண்ணும்போது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 2R பட்ஸ் 3R யூஸ் பண்ணலாமான்ட்டு. பட் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 3R பட்ஸோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா Nord Buds 3 Pro மாதிரி அதே டிசைனில் இருக்கும். ஆனால் 2R டிசைன் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும். ஸோ பட்ஸ் வந்து நல்லா ரொம்ப லைட் வெயிட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்க்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கியாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் கேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அண்ட் இதுலேயே வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர், ஒரு லைட் ப்ளூ. ஸோ நல்லா வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் OnePlus இருக்குது. அண்ட் இங்கே வந்து எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் லைட் எரியுது. ஸோ கேஸில் பேட்டரி கம்மியாக இருக்குது. பாட்டமில் டைப் சி போட்டிருக்கு. அண்டு கேஸோட சைஸ் கொஞ்சம் மினிமலாக ஒரு காம்பேக்டாக பண்ணியிருக்கலாம். இப்போ இது ஓப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓப்போக்கும் இதுக்கும் உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நல்லாவே. ஸோ ஓப்போக்கும் OnePlusம் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது OnePlusோட பில்ட் குவாலிட்டி. ஆனால் ஓப்போ வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் பட்ஸில் டச் ஏரியா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டச் சென்சிட்டிவிட்டி ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பக்காவாக வந்து இருக்குது. அடுத்து இப்போ ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆப் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து ஹே மெலோடி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் OnePlus, ரியல்மி, ஓப்போ இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணலன்னா ஹே மெலோடி ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஐஃபோன் இருந்தாலும் ஹே மெலோடி ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஐஃபோனுக்கு Nord 3R ஆப் சப்போர்ட் இருக்கு. பட் நீங்க OnePlus, ஓப்போ, ரியல்மி மாதிரி ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா ப்ளூடூத் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு கனெக்ட் பண்ண இந்த இது ஐ பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இதுல இயர்பட்ஸ் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து காமிச்சிடும். அந்த இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் டாப்ல வந்து காட்டும். கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் வேணும்னா ஏதாவது ஒரு பட்ஸ் கேஸில் வச்சிங்கன்னா கேஸோட பேட்டரி பர்சன்டேஜும் வந்து காட்டும். ஸோ இங்கே வந்து காட்டுது பாருங்க. இப்போ 1% தான் வந்து இருக்கு. அண்ட் மற்றபடி OnePlus 3D ஆடியோ ஃபீச்சர், ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து சவுண்ட் மாஸ்டர் EQ, இதில் வந்து பேலன்ஸ்டு செரனேட் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து இருக்கும். பேஸ் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேஸ் வந்து பூஸ்டடாக வந்து கொஞ்சம் தெரியும். முக்கியமான அந்த பேஸ் வேவ் ஆப்ஷன் வந்து இவங்க வந்து கொடுக்கல. எப்பவுமே OnePlusல வந்து அந்த Nord Buds 3 Pro இருக்குது. இதில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பேஸ் வேவ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணும்போது இன்னும் ஒரு டீப்பான ஒரு பேஸ் ஒரு வந்து கொடுக்கும். அது வந்து கொடுக்கல. அண்ட் அடுத்து ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஐ டிரான்ஸ்லேட் அப்படின்ட்டு இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுதுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்மளோட ரீஜியனல் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. லைக் தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி, குஜராத்தி, தெலுங்கு. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் இருக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் வேறு ஸ்டேட் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் யாரு கூடயாவது பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது ஸோ நீங்கள் தமிழில் பேசலாம், அவங்களுக்கு தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், இல்லை மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் இது ரிலேட்டடாக நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டேன். லைவ் டிரான்ஸ்லேஷன் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதில் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஏஐ டிரான்ஸ்லேட்டை வந்து நீங்கள் பட்டன் செட்டிங்ஸில் வேணால் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். குயிக் ஸ்டார்ட் செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிபிள் டேப்பில் வந்து அந்த ஆப்ஷன் வரும். இப்போ ட்ரிபிள் டேப்புக்கு வந்து நான் லெஃப்ட் இயர்பட்டில் ட்ரிபிள் டேப்புக்கு யூஸ் டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட் பட்டை வந்து 3 வாட்டி டேப் பண்ணேன் அப்படின்னா ஏஐ டிரான்ஸ்லேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து கம்யூனிகேஷன் அக்ராஸ் லாங்குவேஜஸ்ன்னு போட்டு இதில் வந்து நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். கான்வர்சேஷன் கொடுத்தோன்னா இதுக்குள்ளே வந்து போகும். அடுத்தபடியாக கேமரா ரிலேட்டட் செட்டிங்ஸ் வந்து இருக்குது. கேமரா ஷட்டர் கண்ட்ரோல் பண்ணலாம். இயர்பட்ஸ் கண்ட்ரோலில் எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்குங்க. சிங்கிள் டேப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப், டச் அண்ட் ஹோல்டு. லாங் டச் அண்ட் ஹோல்டுக்கு தான் நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. டெடிகேட்டடாக வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பேசிக்காக எல்லா டச் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் இருக்குது. கால் பண்ணும்போது டபுள் டேப் பண்ணால் நீங்கள் கால் அட்டன் பண்ணலாம். லாங் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வர காலை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டுவல் கனெக்ஷன் ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ 2 ஃபோனில் நீங்கள் ஆல்வேஸ் கனெக்டட்லேயே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்லாம் ரொம்பவே நல்லா தான் ஒர்க் ஆகுது. அண்ட் அடுத்து ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. மோர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இயர்பட்ஸில் வந்து இப்போ அலாட் நோட்டிஃபிகேஷனோட சவுண்டு அதிகமாக வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிம்மர் அப்டேட் இருக்குது. ஆக்சுவலாக ஃபிம்மர் அப்டேட் ஸ்டார்டிங்கில் வந்து வரும். ஸோ நீங்கள் ஃபிம்மரை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட்டோ ஃபிம்மர் அப்டேட்னு இருக்குது பாருங்கள், இதையும் எனபிள் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காட்டும் ஃபிம்மர் அப்டேட் ஏதாவது வந்ததுன்னா. ஸோ மொத்தத்தில் ஃபீச்சர்ஸ் வைஸ் இந்த வாட்டி Nord Buds 3Rல Nord 2R விட ஃபீச்சர்ஸ் வைஸ் நிறைய விஷயம் வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்து இப்போ இந்த Nord 3R ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது செமையான ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு வந்து சொல்லுவேன். வோக்கல்ஸ் கிளாரிட்டி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. மிட்ஸோட ரீப்ரொடக்ஷன் வந்து நல்லா இருக்குது. பேஸ் வந்து நல்ல ஒரு பூஸ்டடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு EQ மோட் ஆஸ் யூஷுவல் ஒரிஜினல் பேஸ் பூஸ்ட் அந்த மாதிரி EQ இருக்கும். ஒரிஜினல் செட் பண்ணும் போதே அதுலேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியும்.
நார்மலாக நீங்கள் பேலன்ஸ்டு சவுண்டிங் கேட்குறீங்கன்னா அதில் பேஸ் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. பட் இதில் ஒரிஜினல் EQன்னு சொல்லியிருப்பாங்க, பட் அதிலே பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்கும். பட் பேஸ் பூஸ்ட் வைக்கும்போது இன்னுமே வந்து பேஸ் வந்து கொஞ்சம் பேஸ் சென்ட்ரிக்காக இருக்கிற மாதிரி ஒரு TWS இது. அண்ட் அட் த சேம் டைம் வோக்கல்ஸ் கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். நாட் 2R வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். நாட் 2Rக்கும் 3Rக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த கிளாரிட்டியில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஓவரால் சவுண்டில் வந்து நல்ல கிளாரிட்டி வந்து இருக்குது. அந்த பேஸும் வந்து நல்ல எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நல்ல ஒரு என்ஜாயபிளாக, ஸோ நல்ல ஒரு பேஸ் சென்ட்ரிக்காக அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த பேஸில் வந்து எங்கெல்லாம் ஒரு ஸ்மூத் டச் வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயமும் நல்லா இருக்குது. அண்ட் மெலோடி சாங்ஸ் கேட்கறதுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். எங்கே இது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கோஸ்டிக் சாங்லாம் கேட்கும் போது அது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து இது அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக வந்து இருக்காது. ஸோ ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் அப்படின்னும் போது அது ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் நினைக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஒரு பேஸ் சென்ட்ரிக்காக கேட்குறவங்க, ஒரு EDM சாங்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, மெலோடிஸ் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து இது செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். அண்ட் ஓவரால் வால்யூம் லெவல் செமையாக வந்து இருக்குது. நீங்கள் 70% அந்த மாதிரி வைக்கும் போதே வால்யூம் பக்காவாக இருக்கும். அண்ட் மூவிஸ்க்கும் இது செமையாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து இதில் மிட்ஸ் அந்த குவாலிட்டி அண்ட் பேஸ் அதெல்லாம் நல்லா இருக்குல்ல, ஸோ அதனால் பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வச்சு வரும்போது மூவிஸ் பார்க்கறதுக்கும் வந்து நல்லா வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. கண்டிப்பாக நாட் 2R யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு அப்கிரேடாக தான் வந்து இருக்கும் இந்த நாட் 3R பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்தது அதே மாதிரி கால் குவாலிட்டிலையும் வந்து பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு வந்து சொல்லுவேன். ஸோ கால்ஸ் வந்து நான் அவுட்டோரில் ஒரு விண்ட் நாய்ஸ் இருக்கும் போதும் சரி, பேக்ரவுண்டில் வண்டி மூவ்மெண்ட், ஹார்ன் நாய்ஸ், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவுட்டோரில் கால்ஸ் வந்து பேசினேன். ஸோ அதுக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிள் கேட்டு பாருங்கள். ஸோ கால் குவாலிட்டியும் ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ OnePlus Nord Buds 3R TWSல பேசிட்டு இருக்கேன். ஒரு ரோட் சைடில் இருக்கேன். ஓகே. இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் ஃபர்ஸ்ட்லேயே எப்படி இருக்கு? நல்லா உங்களுக்கு கிளியர் கட்டாக கேட்குதா? டிஸ்டர்பிங்காக எதாவது இருக்கா? அந்த மாதிரி விஷயத்த சொல்லு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேக்ரவுண்டில் ரோட் சைடில் வண்டி மூமெண்ட், ஹார்ன் நாய்ஸு அண்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் எப்படி இருக்கு? பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கா? ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கா? ஓவராலாக எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ஓகே. வால்யூம் லெவல் வந்து நல்லா கேட்கறத விட அதிகமா இருக்கு. கிளாரிட்டியும் வந்து நல்லா தான் இருக்கு. லவுட் அண்ட் கிளியரா இருக்கு. தெளிவா புரியுது. ஓகே. பேக்ரவுண்ட் நாய்ஸ்ல வந்து யாரோ பர்சன் பேசுற மாதிரி கேட்டுட்டே இருக்கு. ஆன் சவுண்டு அந்த மாதிரி நாய்ஸ்லாம் கேக்குது. அது ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கு. ஓகே. அது இப்போ எப்படி உனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங் ரேஞ்சில் வருதா? நான் பேசும்போது உனக்கு ரொம்ப இறைச்சலா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? ஒரு நாய்ஸ் அந்த மாதிரினா வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இது இந்த மாதிரி வேற நாய்ஸ்லாங்கிறதுனால ஒரு லைட் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லலாம். அப்போ மொத்தத்தில் மேஜரா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை? மேஜரா எதுவும் இல்லை. நான் பேசுறதுல நல்லா துல்லியமா கிளியர் கட்டா கேக்குது. டிஸ்டர்பிங் கிடையாது மேஜரா. ஆமா. மேஜர் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. தாராளமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கு. ஆமா. அண்ட் அடுத்து வந்து இதோட பேட்டரி வந்து ஒரு எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து ரியல்மி, OnePlus, ஓப்போ மொபைல்ஸில் எப்படி 7000 mAh கொண்டு வராங்களோ அந்த மாதிரி இதுலேயுமே வந்து TWSல பேட்டரி வந்து அவங்க ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ முன்னாடி நாட் 2R லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 hours 6 hours எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 5.5 to 7 hours நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அப்போ வந்தது. ஸோ பட் இப்போ இந்த நாட் 3Rல வந்து நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக 10 hours வந்து அச்சீவ் பண்ணுது. பட்ஸில் மட்டுமே சொல்கிறேன். 2 பட்ஸு நீங்கள் கேஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, பட்ஸில் 100% இருக்குது அப்படின்னா 10 hours சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அண்ட் டோட்டலாக வந்து இதில் 50 hours கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. நான் ஃபுல்லாக வந்து எல்லாமே யூஸ் பண்ணி செக் பண்ணல. பட் ஆனால் கண்டிப்பாக அவங்க சொல்கிறதுக்கு நியர்பை வரதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் இதில் ஏசி கோடெக்கில் தான் வருது, LDAC கோடக்கும் கிடையாது. ஸோ அதனால் ப்ளேபேக் ஹவர்ஸ் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடும். ஸோ ப்ளேபேக் ஹவர்ஸ் கண்டிப்பாக அதிகமாக வந்து இருக்குது. ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோலையும் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ சிமிலராக இந்த நாட் 3Rலையும் அதே மாதிரி நல்ல ஒரு ப்ளேபேக் ஹவர்ஸ் வந்து வருது. அண்ட் ஃபைனலி இதில் இல்லாத ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இன்இயர் டிடெக்ஷன் கிடையாது. அண்ட் இதோட ப்ரைஸ் 1500 1600 சம்திங்னா, அதனால் ANC எதிர்பார்க்க முடியாது. பட் ஸோ இதில் ANC வந்து கிடையாது. ஸோ அது ஒரு கான்ஸை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் இன்இயர் டிடெக்ஷன் மட்டும் கிடையாது. ஸோ மொத்தத்தில் இந்த நாட் பட்ஸ் 3R TWS இயர்பட்ஸ் கண்டிப்பாக நாட் பட்ஸ் 2R விட பார்க்கும்போது நிறைய விஷயத்தில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸில் மெயினாக நல்ல அப்கிரேட், டுவல் கனெக்ஷன், கூகுள் பாஸ்பார் சப்போர்ட் இருக்குது. மெயினாக AI டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கால்ஸு அண்ட் பேட்டரியோட ப்ளேபேக் ஹவர்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு செமையான ஒரு அப்கிரேட்னு வந்து சொல்லலாம் 2Rோட பார்க்கும்போது நாட் பட்ஸ் 3Rல.
வெல் அவ்வளோதான் இப்போ இந்த நாட்பட்ஸ் 3R TWS இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.